ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க தீனா. ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ அப்படின்னா, சென்னையிலேருந்து கிளம்பி திருச்செந்தூர் போகிறோம். கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டரு. நான் மட்டும் தனியாக போகல, நான் ஜிப்சரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு லோகோ வந்து பார்த்தீங்கன்னா வரான். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்பி பங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டோம். ஸோ டேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணியாச்சு. ஒரு 1200 போட்டேன். ஸோ வாங்க போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இவன் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு ஓப்பனாக கேட்குறேன்னு நினைக்காதீங்க. இது வரைக்கும் யாருமே யூடியூப்பில் சென்னையிலேருந்து திருச்செந்தூர்னு பைக்கில் போய் யாரும் வீடியோ போட்டதில்லை. குறிப்பாக நம்ம தான் யூடியூப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ முருகர் கோவிலாம் யார் பார்ப்பாங்கன்னு கேட்டவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ. ஆமாண்ணா, பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தழும்ப வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபுல்லாகிடுச்சு. இப்போ அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் பெட்ரோல் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே 80-100லேயே வந்து பார்த்தீங்கன்னா போயின்னு இருக்க வேண்டியது தான். டைம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் தப்பாக விடுது, பேட்ரி மாட்டணும்ல. 7 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தீனா. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் தான் போக போகிறோம். ஸோ இந்த ஒரு ரைடில் நம்ம ஒரு 2000-3000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்ட போகிறோம். ஏன்னா நிறைய இடம் போகலான்ட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சென்னையிலேருந்து திருச்செந்தூர் தான் போக போகிறோம். ஒரு 630 கிலோமீட்டர் வரும். அதுக்கப்புறம் முருகர் கோயில் போயிட்டு கன்னியாகுமரிலாம் போயிட்டு ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பிளான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு வாரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன்னா, மைண்டே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தூக்கமே இல்லை ஒரு வாரத்துக்கு. ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது லாங்காக போனால் தான் மனசு சரியாகும்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். சரி, அதான் கோயிலுக்கு போகலாம், முருகர் கோயில் போகலாம், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லி வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு திருச்செந்தூருக்கு ஒரு 630 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் 100 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டேன். ஸோ பெட்ரோல் பங்க்கில் டேங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணிட்டேன். ஸ்பீடாமீட்டர் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இதே ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்பீடாமீட்டர் பாருங்கள், ஒரு 100 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் விலாகே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விடிய காலையில் கிளம்புனாலே இருந்தாங்க அழகு, செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த திண்டிவனம் விழுப்புரம் ஹைவேலாம். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன டிப்ரெஷன் சொல்லி கேட்பீங்க, அதை நான் வந்து அப்படியே போக போக சொல்கிறேன். ஸோ உங்ககிட்ட ஓப்பனாக இருக்கிறதுல எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். ஸ்டார்டிங்லேயே வந்து சோக கதையை சொல்ல வேணான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே நம்ம போக போக பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஏர்லி மார்னிங் மட்டும் லாங் ரைட் கிளம்பணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழகழகாக கண்ணு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு ஹைவே வருமா, இந்த மாதிரி அழகான இடங்கள்லாம் பார்க்கலாம். அதுவும் விழுப்புரம் ஹைவேல இதே மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா வரும். நீங்கள் வெயிட் பண்ணி அப்படியே பாருங்களேன், தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய நான் காமிக்கிறேன். ஸோ அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பாருங்களேன், அப்பா எவ்வளோ அழகாக வந்து அம்மனை பெயிண்ட் அடித்து ஹைவே ஓரமாக வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். நம்ம இந்த உளுந்தூர்பேட்டை போகிறோம் பார்த்தீங்களா, விழுப்புரத்துலேருந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமி சிலைகள்லாம் செஞ்சு ஹைவே ஓரமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இருக்கும் இதே மாதிரி. சரி, ஓகேங்க. நான் போயிட்டு திருச்சியில் வந்து நான் உங்களுக்கு ப்ளாக் அட்டெண்ட் பண்ணுறேன். இப்படியே நான் 3 நிமிஷம் மேலே உங்களை பேசணும் போல. இங்கேருந்து நம்ம திருச்சி ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாம். ஏன்னா 205 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் திருச்செந்தூருக்கு இன்னும் ஒரு 500 கிலோமீட்டர் கிட்ட நம்ம தொடர்ந்து ஓட்டிகிட்டு போனோம். என்ன ஒரு விஷயம் கடுப்பேற்றுதுன்னா, இந்த இன்ஜின் ஆயில் மீட்டர் வேறு ஸ்பீடா மீட்டரில் காமிச்சிட்டே இருக்கா. நானும் ட்ரிப் மீட்டர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், சுத்தமாக முடியல. அதை நான் ஓரமாக நிறுத்தி அப்புறமா நான் பார்த்துக்கிறேன். ஸோ 4 மணிக்கு அந்த மாதிரி திருச்செந்தூர் போகலான்ற மாதிரி தான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். டைம் பாருங்கள். நான் திருச்சி போயிட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அந்த அக்காவோட குழந்தைக்கு காது கொடுத்துருங்க. ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருச்சி டோலு. ஸோ திருச்சிக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இப்போ வந்து இந்த கொள்ளிடம் பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்கே தான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கொள்ளிடம் பிரிட்ஜ் தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், அப்படியே பாலாறு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். இங்கே லெஃப்ட்டில் பாருங்கள், ஃபுல்லாக மண்ணு தான் இருக்குது, ஆறில் தண்ணியே இல்லை. ஸோ இதே நம்ம விடிய காலம் வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் அப்படியே அழகாக இருக்கும். அந்த பனி ஃபுல்லாக சுருந்துருக்குமா, செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு டோல் வந்து ஒன்று வரும், அதை தாண்டி சாப்பிட்லான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ சாப்பிடும்போது நான் விளாக் எடுக்கிறேன். திருச்சி வரைக்குமே ரோடு ஆக்சுவலாக சூப்பராக தான் இருந்துச்சு. ஊரப்பாக்கத்துலேருந்து தான் ரோடு வந்து செங்கல்பட்டு வரைக்குமே ஃபஸ்ட்டாக இருந்தது. அந்த பரனூர் டோல்கேட் தாண்டினதுலேருந்து ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. திருச்சி வரைக்கும் சூப்பராக போட்டு வச்சுருக்குறாங்க. உண்மையிலே கவர்மெண்ட்டை பாராட்டி தான் ஆகணும். நம்மளோட லாங் ரைடில் திருச்சி டோல்லாம் வந்து தாண்டியாச்சு. மேலூர் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் நம்மளுக்கு திருச்செந்தூருக்கு ஒரு 310 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்ப்பீங்களே, நீங்கள் வந்து என்னோட சென்னை டு மும்பை வீடியோ, மசனக்குடி,
லாங் ரைட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு. அதெல்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்கள். நான் ஐ பட்டனில், டிஸ்கிரிப்ஷனில், கமெண்ட்ஸ்லலாம் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிட்டோம், திருச்சி டோல் தாண்டோம்ல. அப்போ சாப்பிட்டது எதுவுமே நல்லா இல்லை, சண்டை போட்டு வந்துட்டேன். அதனால் அங்கே எதுவுமே நல்லா வீடியோ எடுக்க முடியல. ஒரே வந்து டென்ஷன் படுத்தி விட்டாங்க, எதுவுமே நல்லா இல்லை. 120 ரூபா சும்மா கொடுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதான் எந்த ஒரு வீடியோவுமே நான் எடுக்கலை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில், அதுவும் தமிழில் வந்து சென்னையிலேருந்து திருச்செந்தூர்னு சொல்லிட்டு யாருமே வந்து வீடியோ போடுறது கிடையாது. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு திருச்செந்தூர் ஃபர்ஸ்ட் டைமாக யூடியூப்பில் வந்து போடுறோம். அதனால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் சொல்கிறது வந்து பைக்கில், ஓகேங்களா? மோட்டோ விளாகிங்கில் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் கம்யூனிட்டிலே சென்னை டு திருச்செந்தூர் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். அதனாலேயே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க, என்னடா அப்படின்னா ஆரம்பத்தில் டிப்ரெஷன் சொல்லி பேசிட்டு இருந்தீங்க, என்ன ஆச்சுன்ட்டு. ஆக்சுவலாக அது ஒரு வாரமாக நான் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தேன். அது ரொம்ப பெரிய மேட்டர்லாம் இல்லை, ஆனால் நான் தான் ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டேன். ஸோ பிடிச்ச ஒரு ஐடி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ் வந்துச்சு. ஸோ அது வந்து அப்ளை பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம், நம்மளுக்கு அது பக்காவாக இருக்கும்னு சொல்லி தான் அப்ளை பண்ணேன். ஸோ அது செலக்ட் ஆகி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி கடைசி நேரத்தில் ஒரு கரெக்டான ரீசன் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு மெயில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் நான் எதுவுமே வந்து காண்டாக்ட் பண்ணல, எதுவும் ட்ரை பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதனால தான் 1 வீக்காகவே வந்து சரியாக தூக்கம் இல்லை. அதை நினச்சி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால தான் இந்த ஒரு லாங் ரைட் கூட நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பரவாயில்ல, இப்போ நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். அது இல்லைன்னா வேறு ஏதாவது ஒன்று பார்த்துக்க வேண்டியது தான். இப்போ வண்டியில் வேறு பெட்ரோல் வேறு கம்மியாகிடுச்சுங்க. நல்லா முறுக்கின்னு வந்துட்டேன்னா ஸ்லோவாக போனால் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுறேன். ஃபாஸ்ட்டாக போனால் அந்த ஒரு ஃபீல் தெரியல, நல்லா ஜாலியாக இருக்குது. அதனால் பெட்ரோல் வேறு கம்மியாகிடுச்சு. ஸோ இதே ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு மதுரையில் போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கலான்னு இருக்கேன். கிளைமேட் வேறு, நீங்கள் இப்போ கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, வெயில் அடிக்குது, மேகம் வந்து மலைச்சிக்குது. ஸோ இதே மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வெயில் அடிக்கும் பாருங்களேன். உடம்பு வந்து பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. ஏதாவது ஜூஸ் குடிச்சு தான் உடம்பு கூல் பண்ணணும் போல். ஆனால் கோயிலுக்கு போகிற வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா அப்படியே ஒரு விரதம் மாதிரி இருந்துடலாம். ஏன்னா காலைல வேறு சாப்பிட்றது சரியில்லையா. அதனால் சரி ஓகே, அப்படியே ஒரு விரதம் மாதிரியே இருப்போமே, அந்த ஒரு ஐடியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். அடுத்தது ஹெச்பி பங்காக வந்தால் பெட்ரோல் போடணுங்க. ஏன்னா பாரத்தில் போட்டால் மைலேஜ் 3-4ன்னு சொல்லி அடி வாங்குது. ஹெச்பியில் போட்டால் தான் பக்காவாக மைலேஜ் வருது. இதே ஸ்பீடில் ஒரு 100, 105 இதுலேயே வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அந்த ஆல்டோ பார்த்தீங்களா, நானே 100ல் போயின்னு இருக்கேன். ஸோ ஹெச்பியில் போயிட்டே பெட்ரோல் போடலாம். கைஸ் ஆக்சுவலாக நம்ம மதுரை கிட்டே ரீச் ஆகிட்டோம். வண்டியை வந்து லோகு கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். லோகு தான் ஓட்டிகிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா இந்த ஒரு மலையை வந்து வீடியோ எடுக்கணுன்றதுக்காக தான் வண்டி அவங்ககிட்ட கொடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு இந்த காமிக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு இந்த மலையை பார்த்தாலே மதுரை கிட்டே ரீச் ஆகிட்டோன்னு தான்ற ஒரு ஞாபகம் வரும். அண்ட் இன்னொன்று, மதுரை வந்து பார்த்திங்கன்னா தலையோட கோட்டை. ஸோ அதுதான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க, மதுரை வந்து தலையோட படத்தை பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா மதுரை தலையோட கோட்டையாக பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு மதுரைனாலே தலை தான், அதுக்கப்புறம் தான் சாப்பாடு, பரோட்டா, அது எல்லாமே. ஸோ அடுத்த தடவை தலை படம் ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் மதுரை வந்து படத்தை பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு போக வேண்டியது தான். அதையும் வந்து நம்ம முடிஞ்சால் வீடியோ எடுப்போம். அடுத்த தடவை நடக்குதான்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மதுரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை கோட்டை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி இப்போ நம்ம மதுரையிலேருந்து இந்த திருச்செந்தூர் அருப்புக்கோட்டை ரூட் தான் வந்து போயிட்டு இருக்கோம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கீறி விட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் இதில் 90 ஓட்டு வரேன். நல்லா நம்மளுக்கு திக்கர் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. எந்த ஒரு டிஸ்கான்ஃபிடென்ஸும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லாமல் அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஆனால் ரோடு ஏன் இந்த அளவுக்கு நாசம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் தூரம் ஓட்டு வந்தேன், இந்த ரூட்டு பிடிச்சி ஒரு 10 கிலோமீட்டரா சூப்பராக இருந்துச்சு ரோடு. ஆனால் திடீர்னு வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி இருக்கும்ன்றது தெரியல. கிலோமீட்டர் இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டிருக்கோம் அப்படின்னா 465 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ 135 கிலோமீட்டர் தான் இருக்கும் திருச்செந்தூருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி, கேமரா லென்ஸில் கை வச்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 135 கிலோமீட்டர் தான். பொறுமையாக தான் ஓட்டு போகிறேன். இந்த 80, 90, 100 இந்த ரேஞ்சிலே நம்ம போய்க்கலாம். ஸோ ஒரு 4 o'clock 3:30 அந்த மாதிரி ரீச் ஆகும். ஏன்னா சீக்கிரமாக சாமி பார்த்துட்டா நல்லது தானே. நேரம் டே மண்ணை தள்ளி விட்டே போறியடா, அட பாதி காலில் தாண்டா வண்டியை கழுவுனேன், இப்படி நாசம் பண்ணுறியடா. இந்த மாதிரி ரோட்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏன்னா இங்கே பாருங்களேன், நிறைய மண் இருக்கா, ஜாரி விட்டுரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சூப்பர். கால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மண்ணாகிடுச்சு, குத்துது அப்படியே ஒரு மாதிரி.
ஸோ நல்ல ரோடு வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ வந்து நம்ம பேசலாம். ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இருங்க, நல்ல ஒரு ரோடு வரும்போது நான் அங்கே வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு வந்து போட்டுட்டு இருக்காங்க போல். மறுபடியும் அதே ரோடுங்க, சும்மா கீறி விட்டுருக்கானுங்க. வெறுப்பாக அவ்வளோ நல்லா இருக்குது ரோடு, நடுவில் இந்த மாதிரி கீறி விட்டுருக்கானுங்க. நம்மளும் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் ஓட்டு வரும் பாருங்கள். ஆனால் கடைசி 20-30 கிலோமீட்டர் இந்த மாதிரி பண்ணி விட்டுறானுங்களா, அதுதான் வெறுப்பாயிடுது. வெயில் வேறு பயங்கரமாக கொடுத்துதா, உடம்பு வேறு பயங்கரமாக டிஹைட்ரேட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக அப்படியே உடம்புலாம் எரியுது. ஏதாவது கூலிங்காக ஜூஸ் குடிச்சு உடம்பு சரி பண்ணணும், ஃப்ரெஷ் ஜூஸாக குடிச்சு. ஆனால் எதுவாக இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் தாங்க, ஏன்னா விரதம் மாதிரி இருக்கணுமா, அதில் வேறு ஒழுங்காக எதுவும் சாப்பிடலையா, அதனால சாமி கும்பிட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நல்ல ஒரு வரணும் நம்புறேன். கைஸ், இந்த விண்டு மில்லுக்கு இந்த ரக்கெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் தான் போல் இது. ஸோ இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் போகும் போல். எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க பாருங்களேன். ஆக்சுவலாக செம்ம பெருசு. கேமரா லேட்டாக ஆன் ஆகிடுச்சு, இன்னும் நல்லா பெருசாக போகுது. இது வரைக்கும் இருக்குது அந்த விண்டு மில் செய்கிற இது வந்து. உங்களுக்கு வேறு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கைஸ், ஹைவேக்கு நடுவில் எவ்வளோ அழகாக அங்கே ஒரு சாமி சிலை இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். செம்மையாக இருக்குங்க. பின்னாடி பாம்பு இருக்குது போல். என்ன சாமின்னு தெரியலையே, ராமரா எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மதுரையிலேருந்து திருச்செந்தூர் போகிற ரூட்டில் வந்து இருக்குது. எனக்கு சிலை தெரியுதா பார்ப்போம். ஆக்சுவலாக எனக்கு தெரியல, என்ன சிலைன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரூட்டு வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, சிந்தலக்கரை கோவில் திருச்செந்தூர். இன்னும் நம்மளுக்கு 90 கிலோமீட்டர் இருக்குது. டைம் வந்து 2:30 ஆகிடுச்சு. பரவாயில்ல, 4 மணிக்கு போய்க்கலாம், பொறுமையாகவே போய்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பாதீங்க, இவ்வளோ நேரம் வெயிலாக தான் இருந்தது. இப்போ கேமரா ஆன் பண்ணால் இப்போ தான் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் உடம்பு செம்மையாக டீஹைட்ரேட் ஆகிடுச்சுங்க. ஏதாவது ஒன்று கூலிங்காக குடிச்சே ஆகணும். இப்படியே 100 மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆனால் எதிர்காற்று ரொம்ப பயங்கரமாக அடிக்குது. எதிர்காற்று பயங்கரமாக அடித்தாலே வண்டி மைலேஜ் ட்ராப் ஆகும். ஏன்னா அதிக ஆக்சிலேட்டர் கொடுத்து நம்ம போகிறோம் இல்லையா, அதனால். அந்த விண்டல் பார்த்துலாம் பாதி இங்கே வச்சுருக்காங்க. நிறைய பார்க்க முடியுது பாருங்கள், இவ்வளோ அடங்குதுன்னு. நாங்கள் வந்து ஃபுல்லாக இருக்குது. திருச்செந்தூர் போகிற வரைக்குமே அப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அவங்க பாருங்கள், விண்டல் ஃபுல்லாக தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? கிட்ட போகிற பாருங்கள். அங்கே பாருங்களேன், அந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்லா பச்சை பசேல்னு அப்படியே மேகத்துக்கும் அந்த கரண்ட்டு டவருக்கும் பயங்கரமாக இருக்குங்க. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் கம்பங்களை பாருங்கள், சின்னதாக இருக்கா, ஆனால் இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது பாருங்களேன், ஹைட்டாக இருக்குது அந்த டவரு. ஸோ இந்த சைடு அப்படியே பச்சை பசேல்னு இருக்கா, நல்லா க்ரீனரியாக கண்டு குளிர்ச்சியா. அதே இந்த பக்கம் பாருங்கள், அந்த மேகத்துக்கும் அந்த கரண்ட் டவருக்கும் எவ்வளோ இருக்குது பாருங்கள், அதிகமாக இருக்குது. செம்ம அழகாக இருக்குங்க. ஆனால் மழை டைமில் வந்து அந்த கரண்ட் டவருக்கு கீழே நடந்து போனால் அந்த எலக்ட்ரிக் இது அடிக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு ஒன்றும் புரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஸோ கைஸ், ஃபைனலாக தூத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துவிட்டோம். ஒரு 585 கிலோமீட்டர் ஓட்டி தூத்துக்குடி வந்துட்டோம். உங்களுக்கு தூத்துக்குடி போர்ட் வந்து இங்கேருந்து நம்மளுக்கு பக்கம்தான். ஸோ இங்கேருந்து நம்ம ரைட்டு எடுத்து திருச்செந்தூர் போகணும். ஏன்னா இங்கே மட்டும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ரோடு இருக்குது, இருந்தாலும் போயிடலாம். மேப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் போட்டேன். கோப்ரோவில் வேறு சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, ஹீரோ 9 செம்மையாக உழைக்குது. ஆனால் இப்படி சொன்னதான் ஏதாவது நடந்துடும். ஏன்னா சிங்கிள் சார்ஜ் தான் போட்டேன். திருச்செந்தூர் செல்லும் மொழி ஓகே, இந்த வழி தாங்க. சிங்கிள் சார்ஜ் தான் போட்டேன். அதுதான் வந்து சென்னையிலேருந்தே நான் எடுத்துகிட்டு வரேன். ஆனால் ஆக்சுவலாக நம்ம சென்னையிலலாம் விளாக் பண்ணல, திண்டிவனம் தாண்டி தான் நம்ம விளாகே ஆரம்பித்தோம். பரவாயில்ல, இப்போ தாங்க ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. குழுங்கினால குறைஞ்சிருக்குமோ, மேபி இருக்கலாம் போல். ஏன்னா கொஞ்சம் நல்லா அடின்னு ஓட்டு வந்துட்டோமா, அதனால். இன்னும் இங்கேருந்து 35 கிலோமீட்டர் தான். அடின்னு அடிச்சுன்னு போக திட்டம் சர்ன்னு. சரி ஓகேங்க, நான் கோயில் கிட்ட போகும்போது நான் பிளாக் பண்ணுறேன். ஏன்னா கோப்ரோவில் வேறு ரொம்ப சார்ஜ் இல்லை. இன்னொரு ரோடு போட்டு வச்சுருக்கீங்க.
ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதால சரியாக vlog பண்ண முடியல. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளை வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நாளைக்கு வரேன். பை. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து 600 கிலோமீட்டர் நானும் லோகம் மாற்றிலாம் ஓட்டல, சிங்கிளாக தான் நான் ஓட்டுறேன். ஸோ கடைசியாக வந்து திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். ஃபுல்லாக ரெனோவேஷன் ஒர்க் போல், அதனால தான் எனக்கு சரியாக வீடியோ எடுக்க முடியல. அந்த செம்ம க்ரௌடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன்.